Hello friends. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நான் படிக்கிற தமிழ் மெட்டீரியலை இந்த வீடியோல ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். எல்லா மெட்டீரியலும் ஷேர் பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதனால ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் தனித்தனியா வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ் புக் 6ல இருந்து 12th வரைக்கும் எல்லா தமிழ் புக்குமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 10th. நாங்கள் வந்து ஷேர் பண்ணி படிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில். அதனால் என்கிட்ட இருக்கிற புக்ஸ் மட்டும் இவ்வளோ தான் இருக்குது. ரிமைனிங்ஸ் எல்லாம் அவகிட்ட இருக்குது. படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். 2 பேரும் மாற்றி படிச்சுப்போம். நாங்கள் வந்து எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா பழைய புக் ஸ்டால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்கினது. இது வந்து 10th புக்கு. ஓரளவுக்கு எல்லாமே படிச்சிருப்போம், எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருப்போம். டெஸ்ட் போட்டுட்டு டெஸ்ட்டில் தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. 10th ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே ஃபஸ்ட்டு நீங்கள் 10th தான் படிக்கணும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10th 9th அப்படி தான் படித்தோம். ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 6லேருந்து போகலாம். இது 10th, இது 11th புக்கு. 7th 3 டேம் எல்லாமே இருக்குது. 7th 3 டேமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி புக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th 7th 8th இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்ஸ் எடுத்தோன்னா ஒரு 1 hourலேயே படித்து முடிச்சிடலாம். இந்த ரிவிஷன் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் 6th படிக்கிற பொண்ணுங்க கூட படிக்கும்போது ஈஸியாக தானே இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் புக்ஸ் எல்லாம். இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் எஸ்ஏல கேட்டிருந்த கொஷின். அந்த மாதிரி ஏதாவது புக் கொஷின்ஸ் கிடச்சி அதை ரீட் பண்ணோன்னா அந்த ஞாபகம் படிக்கும்போது ஞாபகம் வரும்போது அதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் மார்க் பண்ணியிருப்பேன் எனக்கு ஞாபகம் வர இடத்துலலாம். அடுத்த புக்கில் ஏதாவது இருந்தால் காட்டுறேன். இது வந்து 12th வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி உள்ளெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்ததில்லை. ஆனால் கண்டிப்பாக புக் பேக் கண்டிப்பாக படிச்சிருவோம். பின்னாடி இருக்க அந்த பாக்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் நான் படிச்சிருவோம். உள்ளே வந்துட்டு இந்த ஸ்டோரிஸ்லாம் அதிகமாக படிக்கிறது இல்லை. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புக் பேக் பின்னாடி அந்த லெசன்ஸ் முடிச்சோடனே அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம். இது 7th இன்னொரு புக்கு. இதுலேயே அந்த மாதிரிலாம் நோட் பண்ணி வச்சுருப்போம். இந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நெக்ஸ்ட் டைம்லாம் படிக்கும்போது இந்த ஃபுல்லாக ஸ்டோரிலாம் ரீட் பண்ணுறதே கிடையாதுங்க. அந்த பாக்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறது மட்டும்தான். இந்த மாதிரி டைமில் பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை எழுதும்போது சரியா தவறான்னு கேட்பாங்க இல்லையா, கீழே 4 ஆப்ஷனுமே பார்த்தா நமக்கு சரி மாதிரியே தெரியும். ஒரு சின்ன வார்த்தை தான் மாற்றிருப்பாங்க. இலக்கணம், இலக்கியம், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதனால தான் அந்த பாக்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். எதுவும் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பேன். இதெல்லாம் டெஸ்ட்டில் டிடின்னு போட்டிருக்கிறது எல்லாமே டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். டெஸ்ட்டில் கேட்டது வந்து நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். டெஸ்ட் எழுதும்போது முக்கால்வாசி எல்லாமே கேட்டுருவாங்க. இண்டிவிஜுவலாக டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா, அப்போ 6th ஃபஸ்ட் டைம் மட்டும், செகண்ட் டைம் மட்டும், தேர்ட் டைம் மட்டும், இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிரும். இந்த கொஸ்டின்லாம் நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதனால நான் நெக்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணி டெஸ்ட் கொஸ்டின்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதணும் இல்லைங்களா, அதில் கேட்ட கொஸ்டின் இது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ குரூப் 2ல் ஒரு நல்லாவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் எழுதுனது குரூப் 2. அதை ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்னு எழுதுனதே அந்த குரூப் 2 எக்ஸாம் தான். அதுலேயுமே பெரிய சேஞ்சஸ். மெயின்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா மெயின்ஸை வந்து தியரியாக இல்லாமல் திருப்பி 1 mark டைப்பில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு. அதுக்கடுத்து 7th இந்த மாதிரி தாங்க. 6லேருந்து 12th வரைக்கும் எல்லா தமிழ் புக் மெட்டீரியலும் இருக்குமா. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும்போது ஆயின்னு சொல்லிட்டு 3 புக் கொடுத்தாங்க. இதுவே நல்லாயிருக்கும். இது படிக்கும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. நாங்கள் புக்ஸை படித்து முடிச்சுட்டு தான் இது படிப்போமா. இதில் எல்லாது எக்ஸ்ட்ரா இதுவும் இதில் இருக்கும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் டெஸ்ட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணது. இந்த புக்கில் டெஸ்ட்டு போடுவாங்க இல்லையா, அதனால் அப்போ அதுக்குன்னு படித்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட்டு போட்டிருக்காங்கல்ல,
அதுக்காக இதை எடுத்திருக்கேன். இதில் வந்து சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், சிறப்பு தமிழ் சொல்லிட்டு. அதில் வர இதுக்கு வந்து நமக்கு சிறப்பு தமிழ் புக்ஸும் கிடைக்கிறது இல்லைங்க அதிகமாக. ஸோ அதில் வர டாபிக்ஸ் விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் பேசிக்காக இந்த புக் வாங்கினேன். ஸ்கூல் புக்கே ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே இதில் தான் இருக்கும். A to Z ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த இது வந்து டாபிக் இருக்காது அப்படிங்கிறனால மட்டும்தான். எனக்கு தமிழ் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த மெட்டீரியலும் எக்ஸ்ட்ரா இல்லை. ப்ளஸ் டெஸ்ட்டு இந்த புக் 3 இருக்கும், இந்த புக் 3 இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கூல் புக்கு. மேக்ஸும் டெஸ்ட்டுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணணும்னு தோணும் போது அந்த 2 புக்ஸ் எடுக்கிறது. ஏன்னா 3 புக்கு தான் இருக்குமா, ஈஸியாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக இப்போது அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் மெட்டீரியல். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க மற்ற எல்லா மெட்டீரியலும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஓகே. பட் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம படிக்கும்போது நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். இந்த பேஜ், இந்த பாக்ஸ் கொஸ்டின் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.